உலகத்திலேயே உட்காரத்துக்கு சீட்டு போடாம ஒரு பேருந்து நிலையம் கட்டிய உலக சாதனை செய்தது இந்த ஆளும் திமுக அரசாங்கம் மட்டும்தான். பயம், தோல்வி என்னம்மா பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக பக்கத்துல கூட இருக்காது, வீட்டுல மட்டும் தான் இருக்கும். பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம். இவங்கள மாதிரி குடிப்பகம் கிடையாதுடா, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி இது கட்சி. வாழ்வு நிறைக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் தலைவர். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்தவர்களை ஏணிப்படையாய் மாற்றி அதன் மேல் ஏறி நின்று கெத்தா மாசா சிரிக்கிற மைக்கேல் ராயப்பண்டாய ஆளு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான விவாஹா தி சென்னை சில்க்ஸ். பெரம்பூரை தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாற்றியிருக்கிற இந்த சிங்க கூட்டத்திற்கு தலைவணக்கம். நேரத்தின் அருமை கருதி மேடையில் இருக்கவங்களுக்கு வணக்கம் வச்சு முடிக்கிறதுக்குள்ளேயே ஏன் டைம் முடிஞ்சிடும். அதனால அனைத்து பேரையும் சொன்னதாக யாரும் தவறா எடுத்துக்க வேணாம். அத்தனை பேருக்கும் உரிமை வணக்கம். கைத்தட்ட 5 பேருக்கு நன்றி. யாரோ பாவம் நம்ம பையன் எல்லாம் ஃபுல்லா பீரங்கி மாதிரி முழங்கிட்டு போயிட்டாங்க. ஆடிஷன் வந்தப்ப சாதாரணமா வந்தாங்க, இன்னைக்கு பார்த்தா நம்மளோட பயங்கரமா பேசுறாங்க. சரி, நாம என்ன பண்றது, திருக்குறள் சொல்லி தொடங்கலாம். அநீதி அக்கிரமம் தில்லுமுள்ளு எல்லாம் திமுக முதற்றே உலகு. சாமியும் வணங்கிடணும். ஓம் சக்தி பராசக்தி. அவங்க தான் சொன்னாங்க, நான் எதுவும் சொல்லல. அண்ணன் கோச்சு கூடாது. பெரம்பூர் திரும்பிய திசையெல்லாம் சிரித்த முகங்கள் இருக்கின்ற அற்புதமான இந்த மண்ணின் மைந்தர்கள் வாழ்கிற சென்னையினுடைய ஆன்மா என்று சொன்னால் வட சென்னையினுடைய பெரம்பூர். ஒரு நிமிஷம், காணாமல் போனவர்களை பற்றிய அறிவிப்பு. கடந்த 4.25 வருஷமாக எம்எல்ஏ ஆபீஸில் எம்எல்ஏக்களே காணவில்லை. பக்கத்துல பெரம்பூருக்கு பேருந்து நிலையம் கட்டியிருக்கிறார்கள், உட்கார்றதுக்கு சீட்டுகளை காணவில்லை. கொடுத்த வாக்குறுதிகள் காணவில்லை. 2026க்கு மேல திமுகவையே காணவில்லை. அதுல அண்ணன் சாதாரண ஆளா அவரு ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே முத்து முத்தாக அந்த மண்ணின் மைந்தர்கள்லாம் மாவட்டங்களை மாற்றிக்கொண்டு பல சிறப்புகளை செய்கிற பொழுது சிறப்புக்கெல்லாம் சிறப்பு செய்யற மாதிரி எங்க பொதுச்செயலாளருடைய செல்ல புள்ள இந்த பெரம்பூர் மண்ணை வெற்றி கோட்டையாக மாற்றி இருக்கக்கூடிய அன்பு சகோதரர் சிவா அவர்கள். பக்கத்துல ஒரு பேருந்து நிலையம் திறந்தாங்களே, என்னாச்சுன்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் எனக்கு ஒன்று அனுப்புறாரு, பேருந்து நிலையத்தில் உட்கார்றதுக்கு சீட்டை காணவில்லை. உலகத்திலேயே உட்காரத்துக்கு சீட்டு போடாம ஒரு பேருந்து நிலையம் கட்டிய உலக சாதனை செய்தது இந்த ஆளும் திமுக அரசாங்கம் மட்டும்தான். பயம், தோல்வி என்னம்மா பக்கத்துல தான் இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல திமுக பக்கத்துல கூட இருக்காது, வீட்டுல மட்டும் தான் இருக்கும். இத்தனை பேர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மூலையில இருந்து, ஒவ்வொரு ஊர்ல இருந்து, தஞ்சாவூர்ல இருந்து, திருச்சியில இருந்து, மதுரைக்கு பேச போனவங்க, அங்க பேச போனவங்க எல்லாரும் ஓடி திசையட்டும் இருந்து ஓடி வந்து இங்க நிக்கிறோம்னா ஏன் நம்முடைய வெற்றி தலைவர் அவர்களே 2026 தமிழ்நாட்டின் தலையெழுத்தை திருத்தி எழுத வேண்டும் என்று சொன்னால் நம்ம தங்க தளபதி அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமர வேண்டும். அது உங்கள் கையில் இருக்கிறது. செயல் வீரர்களே, எலெக்ஷன் அன்னைக்கு நமது வாக்காளர்களின் கைகளில் வெற்றி வாக்கு மை வரணும். அந்த மை வாக்காளர்கள் கைக்கு வரணும்னா நம்ம அத்தனை பேருக்குள்ளாரையும் ஒரு மை வரணும். அது பேர் ஒற்றுமை. ஒற்றுமை ஒற்றுமை அது தானா வரும். ஏன் தெரியுமா? நம்மளுக்குள்ள ஏன் ஒற்றுமை வரும்னா, நம்ம வெற்றி தலைவரிடம் ஒரு மை இருக்கிறது. அது நேர்மை, அது வாய்மை, அது தூய்மை. இதே மண்ணில், இதே ஊரில், ஒவ்வொரு தெருவிலும், ஒவ்வொரு வீட்டிலும்
வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய் என்று முழக்கத்தோடு செல்லுங்கள். மக்கள் உங்களை வரவேற்க தயாரா இருக்கிறாங்க. மீதி எல்லாத்துக்கும் பதில் சொன்னாங்களே, வீட்டுக்கு வீடு விஜய்னு எங்க பொதுச் செயலாளர் சொன்னதுக்கு இப்போ வரைக்கும் அவங்களால மறுப்போ பதிலோ சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? உண்மையில் ஒவ்வொரு வீட்லயும் ஒரு விஜய் இருக்கிறாரு. அவர் அண்ணனா, தம்பியா, அக்காவா, தங்கச்சியா, அப்பாவா, அம்மாவா, ஒரு வாக்காளரா இருக்கிறாரு. தேர்தல் அன்னைக்கு வீட்டில இருந்து மட்டுமல்ல, வெளிநாட்டில இருந்து கூட பிளைட் டு பிளைட்டா, விமானமா இறங்கி வருவாங்க. தொட்டுவிடும் தூரத்தில் தூய்மை தேவதைகள் 10 நாட்கள் உண்ணா நோன்பு இருந்தாங்க. புதுசை சொல்லி எங்க ஆதவ் சார் பார்க்க போயிருந்தாரு. கூட போன கண்ணு கலங்கிருச்சு. கண்ணீரை மறைச்சுக்கிறாரு பொதுச் செயலாளர். 10 நாளுமா ஒத்த வாய் சாப்பிடல, ஒரு வாய் சோறு சாப்பிடல. நான் தழுதழுத்து கேட்கிறாங்க, ஏன் சாப்பிட்றதானே சிஸ்டர், ஏன் சாப்பிட மாட்டீங்க? அந்த அம்மா சொல்லுது, அண்ணன் கையை பிடிச்சிக்கிட்டு, சார் எங்களுக்கு ஒன்றும் வேணாம் சார், சாப்பாடுலாம் வேணாம் சார், இலவச கையுறை அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார், எனக்கு மரியாதை வேணும் சார், மதிப்பு வேணும் சார், என் பிள்ளைக்கு எதிர்காலம் வேணும் சார், இவ்வளவும் வேணும் சார். அதுக்கு 2026 தளபதி தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேணும் சார். ஆசிரியர்கள் போராட்டம் உடனே போங்க அப்படின்னாரு. நாங்க ஓடி போய் பார்த்தேன். வகுப்பறையில் நிற்க வேண்டிய ஆசிரியர்கள் வாசல்ல வந்து நிக்கிறாங்க, கையை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாங்க. ஏன் சார் இப்படி இருக்கீங்க? ஒரு ஆசிரியர்கள் பாதிக்கப்பட்ட அந்த நாடே பாதிக்கும், வருங்காலத்தோடைய தலைமுறையே போயிடும். என்ன சார் வேணும்னு அவங்க சொன்னாங்க. அவங்க ஒண்ணுமே வேணாம், சொன்னதை செஞ்சிருந்தா பரவாயில்ல. அவங்க எலெக்ஷன்ல வர்றதுக்கு முன்னாடி என்னென்னவோ சொன்னாங்க, அதை எதையுமே செய்யல. அவங்க சொன்னதை செய்யலனா சொல்வதை செய்யக்கூடிய தளபதி அவர்கள் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வரணும்னு ஆசிரியர்கள் சொல்றாங்க, மாணவர்கள் சொல்றாங்க, மீனவர்கள் சொல்றாங்க, விவசாயிகள் முதல் விஞ்ஞானி இதைத்தான் சொல்றாங்க. நீங்க பார்த்துக்கிட்டே இருப்பீங்க தலைப்பு செய்திகள்ல. ஒவ்வொரு நாளும் சாயங்காலம் ஆச்சுதான் நான் பசங்க கூட அப்படியே வண்டியில போகும்போது கேட்டுக்கிட்டே இருப்பேன், பா இன்னைக்கு யாருப்பா, இன்னைக்கு யாருப்பா. ஒவ்வொரு நாளும் கொத்து கொத்தாக பல ஜாம்பவான்கள் நமது கடகத்தை நோக்கி ஈர்ப்பு விசையால, புவி ஈர்ப்பு விசையால இந்த பூமி பந்தின் மீது எல்லோரும் அப்படியே வருவதை போல அரசியல் ஈர்ப்பு விசையோட கட்சியில வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் நம்ம புரசை பாபு அண்ணனே எவ்வளவு பெரிய திமிங்கலம் இந்த சமுத்திரத்துக்குள்ள வந்திருக்கு, ஒரு நல்ல கரவொலி தாங்க அவருக்கு. அதான் பேப்பர்ல என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க, என்ன செங்கோட்டையன் சாரே வந்துட்டாருன்னாங்க. நான் சொன்னேன், தம்பி இன்று செங்கோட்டையே வந்தது, நாளை செஞ்சாஜு கோட்டையே வரப்போகிறது. சாதாரண ஆள் அல்ல, 28 ஆண்டுகளினுடைய உழைப்பு. பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம் இப்பவும் போடுறீங்களா இல்லையா? ஜிஹெச்ல போட்டுக்கிட்டு இருக்கோமா இல்லையா? யார் போடுவா? பிறந்த குழந்தைக்கு தங்க மோதிரம், வளரும் குழந்தைக்கு ரொட்டி பால் முட்டை திட்டம், படிக்கும் குழந்தைக்கு விஜய் படிப்பகம். இவங்கள மாதிரி குடிப்பகம் கிடையாதுடா, படிப்பகம் நடத்தக்கூடிய கட்சி இது. கட்சி படிப்பில் ஜெயிச்சா எந்த குழந்தை வந்து என்ன தளபதி கிட்ட கூட்டு போனாலும் அதான் சொல்ல, நீ நல்லா படிச்சு ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா, 10th 12th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா கூட்டு போறதுன்னு அவரு உன்னை தேடி வந்து தங்க மோதிரமும் வைரத்தோடும் போடுவார். ராஜாத்தி நல்லா படிமா. படிப்பில் வென்றால் தளபதி கல்வி விருதுகள், கல்லூரி சேர கல்வி உதவி தொகைகள், வாழ்வு நிறைக்க விஜய் குருதியகம், வயிற்றை நிறைக்க விஜய் விலையில்லா விருந்தகம். ஒரு சர்க்காரை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தலைவரின் தலைவர். எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் எதிர்த்தவர்களை ஏணிப்படையாய் மாற்றி அதன் மேல் ஏறி நின்று கெத்தா மாசா சிரிக்கிற மைக்கேல் ராயப்பண்டாய் ஆளு. எதிரிகளை பார்த்து பார்த்து வளர்ந்தவர். அன்று மாட்டுக்காக குரல் கொடுத்தார், நேற்று நீட்டுக்காக குரல் கொடுத்தார், இன்று தமிழ்நாட்டுக்காக குரல் கொடுக்கிறார். வீட்டுக்கு வீடு விஜய். வெற்றி சின்னம், தாய்மார்களின் சின்னம், தமிழர்களின் சின்னம், வட சென்னையின் சின்னம். உங்கள் பொன்னான வாக்குகளை அதில் விழ வைப்பதற்காக ஓடி ஓடி வேலை செய்யுங்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் நல்லதே நடக்கட்டும், நலமே சுழட்டும். மீண்டும் வெற்றி விழாவில் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி, வணக்கம்.